நான் 1 கிளாஸ் மொச்சை எடுத்திருக்கேன். அத வந்து 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி, அதில 1 டீஸ்பூனு சால்ட் ஆட் பண்ணி விசில் விட்டு எடுத்திருக்கேன் 2 விசில்ல. நல்லா உங்களுக்கு குக் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க அந்த மொச்சக்காய் வந்து இப்படி எடுத்து கையில பார்க்குறப்போ, நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருக்கணும். தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனு கடலை மாவு, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரே 1 தக்காளி, 3 பெரிய வெங்காயம். இது சின்னதா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா நீங்க 2 எடுத்தாலே போதும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில 2 டீஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அடுத்தது உளுந்து பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3